பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் மக்களை சந்திக்க விஜய் வருகை தந்திருக்கிறார். அண்மை செய்தி: பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் மக்களை சந்திக்க விஜய் வருகை தந்திருக்கிறார். மேல்பொடவூரில் உள்ள வீனஸ் திருமண மண்டபத்தில் மக்களை சந்திக்கும் விஜய் தற்போது வருகை தந்திருக்கிறார். பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடும் 13 கிராமத்தை சேர்ந்த மக்களை இன்று சந்திக்கிறார் விஜய். இந்த நிலையில் தற்போது மக்களை சந்திக்க விஜய் வருகை தந்திருக்கிறார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் மக்களை சந்திக்க விஜய் வருகை தந்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள். பரந்தூர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்களை சந்திப்பதற்காக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சென்னை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய இல்லத்திலிருந்து இன்று காலை புறப்பட்டிருந்தார். தேர்தல் பிரச்சார வாகனத்தில் செல்லக்கூடிய விஜய் பொன்னேரிக்கரை பகுதியை கடந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் மேலப்புடவூர் என்கின்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய திருமண மண்டபத்தில் போராட்டக்காரர்களை விஜய் சந்தித்து பேச இருக்கின்றார். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய 900 நாட்களுக்கு மேலாக தீவிரத்துடன் போராடக்கூடியவர்களுக்கு அந்த சந்திப்பை மேற்கொள்ளக்கூடிய விஜய் அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்டறிய இருக்கின்றார். ஏற்கனவே தன்னுடைய கட்சியின் கொள்கை விளக்கமாக விஜய் தெரிவித்திருந்த கருத்து, மண்ணுக்கும் மக்களுக்குமான போராட்டத்தில் அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் துணை நிற்போம் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். பரந்தூர் விமான நிலைய திட்டம் என்பது கிட்டத்தட்ட 4970 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிய அமைய இருக்கின்றது. இந்தியாவினுடைய மிக முக்கிய நகரமான சென்னைக்கு புதிய ஒரு விமான நிலையத்தை உருவாக்குவதற்கான முயற்சியாக தற்பொழுது பரந்தூர் பகுதியிலே விமான நிலையம் அமைப்பதற்கு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் உள்ளிட்ட கிராமத்தை சார்ந்த ஏறக்குறைய 13 கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட தொடங்கியிருந்தார்கள். அதில் தற்பொழுது 11 கிராம மக்கள் தொடர்ச்சியாக தீவிரமாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். 2 கிராமங்களில் நிலம் எடுக்கக்கூடிய பணிகள் நிறைவடைந்திருக்கின்றன. இந்த நிலையில்தான் பொன்னேரிக்கரை பகுதியை தாண்டி செல்லக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் செல்லக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அந்த தேர்தல் பிரச்சார வாகனத்திற்கு முன்னும் பின்னுமாக தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுடைய வாகனங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. சாலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியுடன் அந்த தேர்தல் பிரச்சார வாகனம் செல்லக்கூடிய சூழ்நிலையில் அங்கிருக்கக்கூடிய இளைஞர்கள் ஆர்வத்தோடு ஓடி சென்று விஜயுடன் செல்ஃபி எடுப்பதற்கு ஆர்வம் காட்டக்கூடிய அந்த ஒரு காட்சிகளை பார்க்கின்றோம். 2026 தேர்தலுக்கு முழு மூச்சுடன் நடிகர் விஜய் தயாராகி வருகின்றார். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவராக இந்த தேர்தலை முதல் சட்டமன்ற தேர்தலை அவர் சந்திக்க இருக்கின்றார். ஏற்கனவே கூட்டணி தொடர்பாக தங்களுடைய நிலைப்பாடுகளை எல்லாம் அறிவித்திருக்கின்றார்கள். மக்களுக்கு வெற்றி பெற்று வந்தால் என்ன செய்வோம் என்பதையும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டில் அறிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் இதே தேர்தல் பிரச்சார வாகனத்தில் தான் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நடிகர் விஜய் செல்ல இருக்கின்றார்.